அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். ஸதகல்லாஹுல் அலீம். வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமால் பின்னியாத். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியமான ஒரு மஜ்லிஸ். பொதுவாகவே திக்ருடைய சபைகளை பற்றி ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அந்த மஜ்லிஸ்லாம் முடித்து மக்கள் எஞ்சி போவாங்க இல்லையா, வீட்டுக்கு போவாங்க இல்லையா, பூரணமா மஜ்லிஸை, அந்த திக்ரு மஜ்லிஸை அதை முடிச்சுட்டு மக்கள் எஞ்சி போகும்போது அல்லாஹ் ஒரு மலக்கை எஞ்சி சொல்லுங்க, இப்போ ஏழாம் உங்கள் ஏழான செய்யுங்க அப்படிமா. அந்த மலக்கு எஞ்சி நின்று, ஓ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னு. அந்த திக்ரு மஜ்லிஸை முடிச்சுட்டு நம்ம வெளியே போகும்போது அல்லாஹ் ஒரு மலக்கு எழுப்பி விட்டு சொல்லுங்க அப்படிங்கிறான். அவர் எஞ்சி நின்று சொல்வாராம், ஓ அடியார்களே, உங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிமா. ஒவ்வொரு திக்ரு மஜ்லிஸும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், மன் அஅரல அன் ஸிக்ரி ஃப இன்னலஹு மஈஷத்தின் லங்கா அப்படிங்கிறான். இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனிதன் நெருக்கடியான வாழ்க்கையில் அவன் சிக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அது யாராக இருந்தாலும் சரி, பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நெருக்கடியான வாழ்க்கையில் சிக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு தூரமாக இருக்கான்னு அர்த்தம். அல்லாஹ்வை நினைவு கூறுறதை விட்டு. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் அஅரல அன் ஸிக்ரி ஃப இன்னலஹு மஈஷத்தின் லங்கா. அதாவது யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறார்களோ, விட்டு விடுகிறார்களோ, என்னை பார்த்து பாராமுகமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுத்துடுவோம். நெருக்கடியான வாழ்க்கைனா என்னங்க? நெருக்கடியான வாழ்க்கைக்கு பலவிதமான விஷயங்கள், விளக்கங்கள் இருக்குது. மனைவி இருந்தும் மனைவியை வைத்து இவர் நிம்மதி பெறவில்லை என்றால் நெருக்கடியான வாழ்க்கை. மக்க குட்டிகள் இருந்தும் மக்க குட்டிகளை வைத்து இவர் நிம்மதி பெறவில்லை என்றால் நெருக்கடியான வாழ்க்கை. காசு பணம் இருந்தும் அந்த காசு பணத்தை வைத்து இவர் நிம்மதி பெறவில்லை என்றால் அது நெருக்கடியான வாழ்க்கை. அது நெருக்கடியான வாழ்க்கை. ஃபிரௌன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய அரசன். ஆனால் ரப்புக்கும் அலான்னு அவனும் சொன்னான், நான் தான் அவங்க ரப்பு அப்படின்னா. நான் தான் அவங்க ரப்புன்னா அந்த அளவுக்கு போயிட்டான். பெரிய ஆட்சி அதிகாரம். ஆனால் அவனுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு வியாதியும் வரலை. ஒரு சின்ன தலைவலி கூட அல்லாஹ் கொடுக்கல. வாழ்ற வரைக்கும் ராஜா வாழ்ந்தான். ஆனால் மனசுக்குள்ள நிம்மதியற்ற தன்மை. ஏன்னா அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுறதை புறக்கணிச்சான். மனசுக்குள்ள நிம்மதியற்ற தன்மை. அவனுக்கு நிம்மதி என்பது கிடையாது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்று கொண்டு அந்த அவனுடைய இஸ்லாத்தை சொல்வதற்காக அல்லாஹ் கொண்டு விட்டானோ, அன்றிலிருந்து அவன் நிம்மதி போச்சு. சூனியக்காரர்கள்லாம் கூப்பிட்டான் இவரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. சூனியக்காரர்கள் எல்லாம் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் வந்தான், நீ உண்மையானவராக இருந்தால் இவங்களை ஜெயிச்சு காட்டுங்க. அவங்க கையில் உள்ள கயிறு கட்டையெல்லாம் தூக்கி போட்டால் அவளும் பாம்பா நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி போகுது. பயந்துட்டார் யாரு? மூசா நபி. உங்க கையில் உள்ளதை போடுங்க அப்படின்னா அல்லாஹ் போட்டாரு. அது பெரிய மலைப்பாம்பு வாங்கி அவ்வளோத்தையும் வாயப்பழம் டப்புன்னு சாப்பிட்டுட்டு. உலகத்துடைய மந்திர தந்திரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னாடி சாக்லேட் மாதிரி.
சின்ன பிள்ளைகள் முட்டாய் முழுங்கும் அது மாதிரி இந்த உலகத்துடைய ஆடம்பரங்கள், கவர்ச்சிகள், எதையெல்லாம் நாம் உண்மை என்று ஏமாந்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னாடி வெறும் தூசி என்பதை அன்றே அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே நிறைவேற்றி காட்டினானா இல்லையா? அவ்வளவு பாம்பே முழுங்கிட்டு. இப்போ அந்த சூனியக்காரர்கள் சுதாரித்தார்கள், இது நிச்சயமாக சூனியம் அல்ல, இது மந்திர தந்திரம் அல்ல, இது மந்திர தந்திரம் அல்ல. மந்திர தந்திரம் என்றால் நம்முடைய பாம்பு தான் அதை இது பண்ணியிருக்கணும். ஆனால் அது உண்மை, ஒரிஜினல், அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற காரணத்தினால தான் நம்ம பாம்பெல்லாம் முழுங்கிட்டுன்னு சொல்லி அவன் என்ன ஆயிட்டான்? இஸ்லாத்தில் ஆயிட்டான். இஸ்லாத்தில் ஆனது மட்டும் இல்லை, உன்னை சாகடிக்க போறேங்கிறான். பரவாயில்லை, ஹக்கில் நாங்கள் சாவறோம்னு சொல்லி அந்த அந்த நொடி பொழுதில் ஈமான் கொண்டவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா ஷஹீதாவை தயாரானாங்க. நம்ம அன்பு சகோதரர்களே, இப்போ காலங்கள் தூரமாக ஆகிவிட்டது, ரொம்ப தூரம். இஸ்லாத்தை விட்டு நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். யார் மகரம் யார் மகரம் இல்லை ஒரு அளவும் தெரிய மாட்டுது. யார் மகரம், நமக்கு எந்த பொம்பளை மகரம் எந்த பொம்பளை மகரம் இல்லை, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், ஷஹீதுடைய அந்த அந்த யுத்தத்துடைய காலம் கிட்ட வந்திருக்குது, ஹஜ்ஜுடைய காலமும் நெருங்கி இருக்குது. என் மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, நான் தனியாக போகிறேங்கிறாங்க, நீங்கள் யுத்தத்துக்கு போகிறேங்கிறாங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ முதல்ல உன் மனைவியோட ஹஜ்ஜிக்கு போ, ஒத்தையில விடாத அப்படின்னாங்க. ஒத்தையில சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னால் அதுதான் பாதுகாப்பு. போகிறது எங்க? ஹஜ்ஜிக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கூட போ அப்படின்னாங்க. நீ என்ன செய்? கூட போ. ஆண் துணை இல்லாமல் பெண்கள் வெளியே நடமாடுவது மிகப்பெரிய ஆபத்து. அதனால் அந்த காலங்கள் நல்லது இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கூட்டு குடும்பங்கள். அந்த காலங்கள் நல்ல இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கூட்டு குடும்பங்கள். எல்லாரும் வேலைக்கு போனாலும் வாப்பா இருமிட்டு வாசல்ல கிடப்பாரு, ஒருத்தன் பார்வை வீட்டில் வராது. ஏன்னா வாசல்ல யார் இருக்கா? ஒரு பெரியாப்பா இருப்பார். ஆண்களுக்கு என்றைக்குமே ஒரு பயம் உண்டு, ஆண்களுக்கு என்றைக்குமே பயம். அப்போ சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் செல்லுபடி ஆகாது. நம்ரூத் என்ற அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்தாப்புல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நபிமார்கள் அவர்களுடைய அந்த அக்கீதாவுக்கு யார் இடைஞ்சல் செய்வார்களோ அல்லாஹ் அழிச்சிருவான். இன்னும் உலகத்தில் அது நடந்துட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த நபிமார்களுக்கு அதிசயங்களை கொடுத்து காப்பாற்றுவோம். அந்த நபிமார்களுக்கு அதிசயங்களை கொடுத்து காப்பாற்றுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்த நம்ரூதுடைய நிலை என்னாச்சு? பெரிய பெரிய காரணிகளால் அவனை கொள்ளலாம். ஒரு நொண்டி கொசு எங்க போயிட்டு, அல்லாஹ்வுடைய எதிரி ஒரு நொண்டி கொசு எங்க போயிட்டு, எப்படிப்பட்ட இழிவான மரணம்! செருப்பால் அடித்தாதான் அவனுக்கு சுகம் கிடைக்கும். எப்போ அல்லாஹ்வுடைய திக்ரை மக்கள் மத்தியில் பரப்புறத நம்ரூத் இடைஞ்சல் செய்தானோ எதிர்த்தானோ அல்லாஹ் அவனுக்கு எப்படிப்பட்ட இழிவான மரணத்தை கொடுத்தான்னு சொன்னால், நொண்டி கொசு உள்ளே போயிட்டு அது வெளியே வரவும் மாட்டேங்குது, கிருன்னு சுற்றுது, செருப்பை கொண்டு அடித்தா தான் சுகம் கிடைக்கும். அவ்வளோ பெரிய அரசன் செருப்பால் அடிபட்டே மௌத்தானான், செருப்பால் அடித்தே மௌத்தானான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் தவறு. இப்போ நாம் உலகத்தில் நம்ம வந்திருக்கோம், நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அல்லாஹ் படைச்சிட்டான். ஒரு நாள் கூட கிடைக்கும், ஒரு நாள் குறைய கிடைக்கும். ஒரு நாள் கூட கிடைக்கும், 2 நாள் வியாபாரம் இல்லாட்டா மனிதன் எப்படி ஆயிடறான்? சோர்ந்துடுறான். மனிதன் சோர்ந்து விடுகிறான். எங்கள் பக்கத்தில் ஒரு கடை, எங்கள் பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது. இந்த ஜமாத்தில் பையனும் அந்த கடையில் ஜாமான் வாங்கினானுவோம்.
அப்புறம் எங்கனையோ போன இடத்துல 2 பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்துட்டானுவோம். 2 பாட்டில் அந்த இது அந்த குடிக்க தண்ணி 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டானுவோம். இந்த கடைக்காரர் இறங்கி பள்ளியாசலுக்கு வர்றாரு. எங்கே வாங்கினியா, எங்கே வாங்கினியா? இல்லை நாங்கள் அங்கே போனோம். எல்லா ஜாமானும் இங்கே வாங்கியிருக்கியே, நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன். இந்த 2 பாட்டில் தண்ணி இங்கே தான் இருக்க, தண்ணி கேட்டிருக்கலாமே. அசத்து பத்தியெல்லாம் அந்த அநியாயத்தை அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்லனே தெரியல, எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஊரில் 1000 கடைகள் இருக்குது, 1000 கடைகளுக்கும் வியாபாரம் நடக்க வேண்டும். யார் யார் எந்த கடையில் வாங்குவாங்களோ அது சந்தோஷம். நமக்கு உண்டான ரிஸ்க்கு எல்லாம் எழுதி வச்சுட்டான், நமக்கு உண்டான ரிஸ்க்கு எல்லாம் எழுதி வச்சுட்டான். இந்த 2 பாட்டில் தண்ணிக்கு பின்னாடியே வரணும். துணியா பின்னாடியே போனால் அது போய்கிட்டே தான் இருக்கும். துணியாவை யாரும் பிடிச்சதில்லை. அது ரொம்ப நம்மளை விட வித்த தெரிஞ்சது, அது நம்மளை விட வித்த தெரிஞ்சது. நம்பி நம்பி ஏமாந்தான் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணார் ஒரு ஆள், ஆங்காங்கே பணம் கொடுத்து வச்சுருந்தார், ஆங்காங்கே பணம் கொடுத்து வச்சுருந்தார். நிறைய பார்ட்னர்களோடு பண்ணுறாரு. கடைசி நிலை என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னால், வாய் பேச முடியாமல் ஆயிடுச்சு, யார்கிட்ட எவ்வளோ கொடுத்தேன்னு சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு. இப்படி 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 இப்படிங்கிற குடும்பத்தாருக்கு புரியல. அதே நிலையிலேயே மௌத்து. எங்கே எத்தனை லட்சம் போட்டார் சொல்ல தெரியல. அவர் பதறாரு, வாங்குங்க வாங்குங்க. யார்கிட்ட வாங்க, யார்கிட்ட போய் வாங்க? ஆளை சொல்ல தெரியலையே, வாய் வரமாட்டுக்க. சகோதரி, அல்லாஹ் ஜெயிக்க யாரால முடியாது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ நமக்கு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சம்பாதிக்கணும், நாம் சம்பாதிக்கணும்னா சம்பாதியத்திலேயே நம்ம அப்படி அந்த கற்பனை அப்படி இப்படின்னு போயிட்டோன்னு சொன்னால் பேராசை எங்கே கொண்டு விட்டுரும்? வெறும் நஷ்டம். உண்மை பேசணும், நேர்மையாக இருக்கணும், சம்பாதிச்சதில் தான தர்மம். அது ஒரு ஹதீஸ் இப்படி வருது, அக்கம் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சம்பாதிக்க போகிறேங்கிற நியத்தில் போங்கங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அக்கம் பக்கத்து வீட்டுக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவர்களுக்கும் யா அல்லாஹ் நான் சேர்த்து சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி போனால் அல்லாஹ் அக்கம் பக்கத்தில் உதவக்கூடிய பாக்கியத்தை தருவான், பாக்கியத்தை தருவான். முழு பூசணிக்காவையும் சோத்தில் நான் மறப்பேன்ட்டு போனால் அந்த முழு பூசணிக்காய் உனக்கு இருக்காது. சரி, நீண்ட ஒரு தூர நோக்கோடு செயல்பட வேண்டும், தூர நோக்கோடு செயல்பட வேண்டும். ஹுசைன்லா தான் அவங்களுடைய பரம்பரையில் வந்தவங்க. ஜெயின்லாப்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜெயின்லாப்தீன் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய அவுலியா, பெரிய நாதா. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அரசர் வரும்போது வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்கன்னு பாட்டு பாடுவாங்க. ஆனால் அப்படி இருந்தும் மக்கள் வந்து பைய தான் வழி விடுவாங்க. ஜெயின்லாப்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வருகிறான்னொன்னே அந்த ஹரம் ஷரீஃபே அமைதி ஆகிடுமா. அவ்வளோ பெரிய சீதை. மூத்தாயிட்டாரு. மூத்தானதுக்கு அப்புறம் ஒரு 100 குடும்பங்கள் சொல்லுதான், இவர் தான் எங்கள் 100 குடும்பத்துக்கும் சாப்பாடு உதவி செஞ்சிருக்காருங்கிறது இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னாங்களாம். இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுதுன்னாங்களாம். எப்படிங்க அப்படின்னா, நாங்கள் விடிய காலம் கதவை திறப்போம், எங்களுடைய தானியங்கள்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் விடிய காலம் கதவை திறப்போம், ஒரு மூட்டை இருக்கும், அதில் எடுத்தால் மைதா ரவை அரிசி எல்லாம் இருக்கும். எங்கள் வாழ்க்கை கழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவர் இறந்ததோடு அந்த மூடை வரலை. சரி, உண்மைதானா என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவருடைய ஜனாசாவை புரட்டி பார்த்தா மூடை தூக்குன அடையாளம் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? எவ்வளோ பெரிய விஷயமா! தான் கொடுத்தது தான் என்பது கூட தெரியாமல் தர்மம் செய்த அந்த அவுலியாக்கள் எவ்வளோ பெரிய விஷயம். அதிகாலை நேரத்தில், தகஜத்து நேரத்தில் மூட்டையை கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்களாம், தானே தூக்கி. ஹஜ்ரத் உமர் தாங்க அவர்கள் ஒரு குழந்தை அழுததை பார்த்து அந்த தாய்க்கு உதவி செய்வதற்காக வீட்டில் பெரிய சம்பவம், வீட்டில் வந்து தானியத்தை எடுக்க வரும்போது அந்த கையால் சொன்னார், நீங்கள் அரசராக இருக்கிய, கலிஃபாவாக இருக்கிய, நீங்கள் மூட்டை தூக்குறீங்கள, ஏன் முதுகில் தூக்கி வைங்க அப்படின்னாப்புல. அப்போ உமர்லா தாங்க சொன்னாங்களாம், என்னுடைய பாவ மூட்டை ஒன்று ஆகரத்தில் இருக்குது, அதையும் சேர்த்து தூக்குறியான்னு கேட்டாங்களாம். என்னுடைய பாவ மூட்டை ஒன்று இருக்குப்பா, அதையும் சேர்த்து தூக்குறியா? அவங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும், தூக்கி வை என் மேலே. அரசர் தூக்கிட்டு வந்தார். இன்னைக்கு நமக்கு இப்போ தேர்தல் நேரம், உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைத்திட, அப்படி ஆக்கிட இப்படி ஆக்கிட இப்படி ஆக்கிட.
உங்களுக்காக உழைத்திட முன்னக்கூட்டி உழைக்கிறது இல்லை, தேர்தல் வந்ததுக்கப்புறம் உழைச்சி என்ன பிரயோஜனம்? ஹைர் அல்லாஹ் தாலா அவன் நாடியவருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான், அவன் நாடியவருக்கு ஆட்சியை கொடுப்பான். ஆட்சி அல்லாஹ் தாலா நல்ல ஆட்சியை தந்துடுவானாக. சகோதரர்களே, நாம் அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொக்கிஷமாக நமக்கு தந்துட்டான். இந்த ரெண்டு விஷயம் இருக்குது, நம்மளை அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து. மனம் தளரவே கூடாது, கஷ்டங்களை கண்டு மனம் தளரக்கூடாது. அல்லாஹ் தாலா நல்லடியார்களுக்கு சோதனை செய்வான், ஒரு காலம் வேதனை செய்ய மாட்டான். சோதனை வேற வேதனை வேற, சோதனை வேற வேதனை வேற. சோதனை செய்வான், ஆனால் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மள்கிட்ட விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம். அதே மாதிரி நாம் நேர்கொண்ட பார்வையோடு இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நேர்கொண்ட பார்வையோடு இருக்கணும். நம்மள்ட்ட இருந்து அநியாயமான எந்த பாவமும் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியேறிடக்கூடாது. காசு பணத்து மேலே, பொம்பளை மேலே, ஆட்சி அதிகாரத்து மேலே ஆசைப்பட்டோன்னு சொன்னால் அவ்வளோதான். அதனால் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அழகான ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை, இறைநேசர்களுடைய தர்பார், இறைநேசர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு விட்டுரும்? சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். கொஞ்ச காலம்தான், அதுக்கப்புறம் நிம்மதி தான். அப்படி மௌத்து ஆன உடனேயே அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுறான். அது மட்டும் இல்லை, அந்த கபரில் வச்ச உடனே நறுமணம் வருது, ஜன்னலை திறந்து விடுறான், குழு 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 குழுன்னு காற்று வருது. படுக்கிறது எது மேலே அப்படின்னு சொன்னால், மலர் சென்று மேலே, பூக்களின் மேல் அழகான நறுமணம், மல்லிகை மெத்தை, இதெல்லாம் நமக்கு காத்துட்ருக்கு. இதெல்லாம் நமக்கு. அப்போ நம்ம ஆசைகள் அதை நோக்கியும் இருக்கணுமா இல்லையா? அதை நோக்கியும் இருக்கணுமா இல்லையா? மௌத்துன்னு எப்போ அடாடா எம்மோ அப்படி அந்த நிலைமைக்கு ஆகக்கூடாது. மூத்தா இப்போ பேன்னு பயப்படக்கூடாது. ஹஜ்ரத் பிலால் தான் சொன்னாங்க, அழுகாதீர்கள். ஏன் அழுகுதீர்கள்? இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள்? நான் ஜன்னத்தில் பிரதோஷத்துக்கு போகிற நாள். அங்கே யார் இருக்கா? பெருமானார் இருக்கிறாங்க, எந்த நண்பர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், உமர்லா தாங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சந்திக்க போகிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீங்கள் அழுகுறீல என்னான்னு கேட்டாங்க. நீங்கள் அழுகுறீல என்னான்னு கேட்டாங்க. அதுபோல் அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்தை அல்லாஹு தாலா எப்படி சஹாபாக்களுக்கு அல்லாஹு தாலா சந்தோஷமான மரணத்தை கொடுத்தானோ, எப்படி அவுலியாக்களுக்கு இறைநேசர்களுக்கு சந்தோஷமான மரணத்தை கொடுத்தானோ, அதுபோல மரணத்தை அல்லாஹு தாலா நம்முடைய கடைசி நேரத்தில் நமக்கு தந்தல்வானாக. உலகத்தில் அல்லாஹ்வை விளங்கி வணங்கி வழிபட்டு வாழும் நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.